அட எல்லாருக்கும் வணக்கங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எனக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதோ வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு சூப்பர் அசத்தலான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சேப்பக்கிழங்கு வறுவல் தாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? முதல்ல சேப்பங்கிழங்க லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தேவையில்லைங்க, தோல் உரிக்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். அப்போ தான் அந்த கொழு கொழுன்னு வராது, வழவழுப்பு தன்மை இருக்காது. வேக வச்சு எடுத்து தோல் உரித்து வச்சுக்கலாம். இப்போ கடாயை வச்சு அதில் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடும் போது பார்த்து போடுங்க. அப்புறம் கடாயில் இருக்கிற எண்ணெயெல்லாம் உங்கள் முகத்தில் தான் இருக்கும். கருவேப்பிலை நல்லா போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க சேப்பங்களையுமே அதுலேயுமே போட்டுடலாம். அதில் போட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். முதல்ல இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தான் அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காதுப்பா. ஓகேப்பா, போன வீடியோவில் உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்டிருந்தேன்ல, அதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதோட ஆன்சர் முட்டை தான்ப்பா. அட ஆமாப்பா, அதோட ஆன்சர் முட்டை தான். இப்போ பார்த்தீங்களா, நல்லாவே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூளுமே போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்ற தேவை வேணாம், ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேணாம், கறியிடும். அப்புறம் கொண்டு போய் எல்லாத்தையும் குப்பையில் தான் கொட்டணும், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான்ப்பா. நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூப்பரான நம்மளுடைய சேப்பங்கிழங்கு பொரியல் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகேப்பா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான விடுகதை என்னன்னு பார்த்துக்கலாமா? வெளியே கருப்பு உள்ளே சிவப்பு, கடித்தால் இனிப்பு, அது என்ன? இதோட ஆன்சரை கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.